இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ண நினைக்கிறீங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பிக்சர் டேப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. அதில் எம்டி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளார ஷேப்ஸுக்கு போனீங்கன்னா ஒரு ஒயிட் சர்க்கிள் இருக்கும். அதை ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ்குள்ளே போயிட்டு 3:2 ரேஷியோ இல்லைன்னா போர்ட்ரேட், இந்த 2 ஃப்ரேமில் ஏதோ ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை சேவ் பண்ணிட்டு வெளியே அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு எந்த லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எஸ்ஸை சூஸ் பண்ணதுனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு ஆட்டோ ரிமூவ் ஒர்க் ஆகலைன்னா நான் உங்களுக்கு பிக்சார்ட் ப்ரோவோட லிங்க்கை சென்ட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு சிம்பிள் இந்த செகண்ட் ஆர்டில் பிளாக் அண்ட் ஒயிட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜை கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ்